ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எபிசோட்லயும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். 1955 ஆண்டு நவம்பர் 13 அன்று வெளியான படம் தான் கள்வனின் காதலி. கள்வனின் காதலி சுவாரஸ்யமாக செல்லும் ஒரு நாவல். எப்படி படமாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க ரசிகர்களுடைய ஆவல் அதிகரிச்சது. சிவாஜி கணேசன் அவர்கள், பானுமதி, சாரங்கபாணி நடிச்சு வெளியான ஒரு திரைப்படம். வெயிலுக்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு அப்படின்ற அருமையான பாட்டும் வெற்றி பெற்றது. கள்வனின் காதலி திரைப்படம் VS ராகவன் இயக்கத்துல உருவானது. கல்கியுடைய கள்வனின் காதலி கதையை படமாக்க நடிகை பானுமதியை தேடி வந்தாரு ரேவதி ஸ்டுடியோ அதிபர் டைரக்டர் SP ராகவன் அவர்கள். இந்த படத்துல கதாநாயகி கல்யாணியாக நீங்க நடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். முத்தையனாக சிவாஜி அவர்கள் நடிக்க போறாரு, உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் என்ன சொல்வது, சிவாஜி கணேசன் அவர்கள் மிகச் சிறந்த ஒரு நடிகர், அவருடன் நடிப்பதுல எனக்கு மகிழ்ச்சியே அப்படின்னு உடனடியாக ஒத்துக்கொண்டாங்களாம் நடிகை பானுமதி. கள்வனின் காதலி திரைப்படம் 1955 ஆண்டு தீபாவளி அன்று வெளியீடாக வந்துச்சு. சென்னையில KT, மகாலட்சுமி, சயானி, ராஜகுமாரி, பிரபாத் என 5 தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆனது. அந்த நாட்கள்ல அது ஒரு அபூர்வமான நிகழ்வு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பிரம்மாண்டமான ஜெமினி நிறுவனத்தின் திரைப்படங்கள் கூட 3 தியேட்டர்கள்ல மட்டுமே வெளியாகும். அதே நாள்ல சிவாஜி அவர்களுடைய இன்னொரு படமான கோட்டீஸ்வரன் திரைப்படமும் வெளியானது. அதுல அவரது ராசியான பத்மினி ஜோடி கோட்டீஸ்வரன் முழு நீள நகைச்சுவை திரைப்படம். வீணை S பாலச்சந்தர் அவர்கள் கூட நகைச்சுவை கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. திரையிட்ட 5 தியேட்டர்கள்ல கள்வனின் காதலி படம் 80 நாட்களை கடந்து ஓடி நன்கு வசூலிச்சது. 3 தீபாவளிகளை கண்ட ஹரிதாஸ் பட இயக்குனர் சுந்தர் ராவ் நட்கர்னியின் சொந்த தயாரிப்பு இயக்கத்துல கோட்டீஸ்வரன் திரைப்படம் உருவாகி இருந்தும் கள்வனின் காதலி திரைப்படம் பிரமாதமாக ஓடிச்சு. காரணம், சிவாஜி, பானுமதி இருவருமே விட்டு கொடுக்காம நடிச்சிருந்தாங்க. 100வது நாள் விழா எடுத்தா 5 தியேட்டர் ஊழியர்களுக்கும் போனஸ் தர வேண்டி இருக்கும். அதனால கிடைத்த வசூலோடு ரேவதி ஸ்டுடியோ நிறுவனம் திருப்தி அடைஞ்சாங்க. கள்வனின் காதலி படத்துல பானுமதி பாடியதுல வெயிலுக்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு அப்படின்ற பாடல் சூப்பர் ஹிட் ஆனது. கள்வனின் காதலி திரைப்படத்துல நடிச்சது பற்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பல இடங்கள்ல புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. கள்வனின் காதலி படத்துல பானுமதி ஹீரோயின் அப்படின்னு டைரக்டர் ராகவன் சொன்னதும் எனக்கு பெருமையாக இருந்துச்சு. ஷூட்டிங்காக போயிருந்தேன். இயக்குனர் ராகவன் பானுமதிக்கு சிவாஜி கணேசனை அறிமுகம் பண்ணி வச்சாங்க. ஒரு பெரிய நடிகை. சிவாஜி அவர்கள் சினிமாவில் நடிக்க வருவதற்கு முன்பிருந்தே நடித்து பிரபலமான சிறந்த நடிகை அப்படின்ற உணர்வோடு சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகை பானுமதிக்கு வணக்கம் சொன்னாரு. அன்றைய தினம் சிவாஜி அவர்கள் பெண் மாதிரியும் பானுமதி அவர்கள் ஆண் போலவும் பேசி கிண்டல் பண்ணும் தமாஷான காட்சி ஒன்றை படப்பிடிப்பு பண்ணியிருந்தாங்க. 300 படங்கள்ல 40 ஆண்டுகளுக்கும் மேலாக 50க்கும் மேற்பட்ட நாயகிகளுடன் நடித்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள். கள்வனின் காதலி படம் பற்றி சிவாஜி கணேசன் அவர்கள் குறிப்பிடும்போது, தலை சிறந்த நடிகையான பானுமதியுடன் இணைந்து எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்னு நான் பயந்து நடிச்ச படம் இது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. வேறு எந்த நடிகைக்கும் வழங்காத மதிப்பை பானுமதிக்கு தந்தாரு சிவாஜி அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை காலம், அதாவது 1955 இருந்து 1970 வரை கடந்திருந்தும் அதே பழைய பணிவை சிவாஜி கணேசன் போன்ற யுக கலைஞர்கிட்ட பெறுவதற்கு பானுமதி அவர்களால் மட்டுமே முடியும். மலைக்கள்ளன் மற்றும் கள்வனின் காதலி. MGR சிவாஜியோடு முதலாக நடிகை பானுமதி சேர்ந்து நடித்த இந்த 2 படங்களும் தமிழின் புகழ் பெற்ற புதினங்கள். 2 கதைகள்லையுமே கதாநாயகன் திருடன், ஆனா மிகவும் நல்லவர். 2லுமே ஒரே நாயகி தான், அதாவது பானுமதி அவர்கள். பூங்கோதை கேரக்டருக்கும் கல்யாணி கேரக்டருக்கும் நடிப்புல எவ்வளவு வித்தியாசம் காட்டியிருக்கிறாங்க நடிகை பானுமதி அவர்கள் அப்படின்னு
பெருமையோடு பேசி இருக்கிறாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நடிகை பானுமதி அவர்கள் இந்த கல்வனின் காதலி படத்துல மட்டும்தான் கதாநாயகனுடன் நெருங்கி நடிச்சிருக்கிறாங்க. மற்ற எந்த படங்கள்லையுமே பானுமதி அவர்கள் நெருங்கி நடிச்ச காட்சிகள் நம்மளால பார்க்க முடியாது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகை பானுமதியுடன் இணைந்து நடித்த முதல் படம் இந்த கல்வனின் காதலி திரைப்படம். மேலும் பானுமதி அவர்கள் காதல் காட்சிகள்ல நெருங்கி நடித்த படம் கல்வனின் காதலி படம் மட்டும்தான். கல்வனின் காதலி படத்துல 10 நிமிட சதாரம் நாடகத்துல வருகிற கள்ளன் சதாரம் சந்திக்கிற காட்சி நல்லாகவே அமைஞ்சிருக்கும். அந்த காட்சியில கல்வனாக நடிக்கிற நடிகர் திலகம் சிவாஜியும் TR ராமச்சந்திரன் அவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு நடிச்சிருப்பாங்க. என் தம்பி படத்துல கூட இதே காட்சி கொஞ்சம் சுருக்கமாக இடம் பெற்றிருந்தது அப்படின்றது கூடுதல் சுவாரஸ்யமான ஒரு செய்தி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.